லாஸ்ட்ல ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேனா, மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னா நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னது, அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட். ஓகே எஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க ஷரத். ஓகே, ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், அந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க, சரியா? எஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவார், அந்த ஒரு பொருளுக்கு ஒரு அதிகமாக வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு அதிகமாக ஒரு அமௌண்ட்டை வந்து மார்க் பண்ணுவார். அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸை பற்றி நம்ம பேசும்பொழுது இன்னொரு விஷயம் பேசுவோம். என்னது, டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் பற்றி பேசுவோம். என்னது, அதுதான் டிஸ்கவுண்ட். சரிங்களா? எனக்கு மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் வந்தால் என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 100%. ஓகே, என்னுடைய டிஸ்கவுண்ட் வந்து ஒரு X% வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10% வச்சுக்கோங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ருப்பீஸாக இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? நான் வந்து 100% என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸை மார்க் பண்ணுறேன். அதில் ஒரு 10% வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 90%? ஆமாம் தானே? மொத்தமாக அந்த ஒரு டாப் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டாப்போட விலை 100 ரூபா, அதுக்கு நான் வந்து 10 ரூபா தள்ளுபடி கொடுக்குறேன். அப்போ நான் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பேன், காசு கொடுத்து வாங்கியிருப்பேன்? 90 ரூபா. ஆமாம் தானே? அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 90%. இந்த ஃபஸ்ட்டு திங் புரியுதா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 100%ஆக இருந்தால் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னது, 90%. இன்கேஸ் காஸ்ட் ப்ரைஸும் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் அந்த பொருளினுடைய ஒரிஜினல் விலை, ஓகே, அடக்க விலை, வாங்கிய விலைன்னு இருக்குல்ல, காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 100%ஆக இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? ஒரு பொருள் 5000 வச்சுக்கோங்க, அதுக்கு நான் மார்க் பண்ணுற விலை 5000 விட அதிகமாக இருக்குமா இல்லை 5000 விட கம்மியாக இருக்குமா? மார்க்கெட் ப்ரைஸ் 5000 அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் 5000 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது அதை விட அதிகமாக இருக்குமா இல்லை அதை விட கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக அதை விட அதிகமாக தானே இருக்கும். குறைஞ்சது ஒரு 6000 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு 500 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 5500 விற்பாங்க, ரைட்டா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் போது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 100%, என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 100 + X%. ஓகே, கிளியர்? இந்த ஒரு வருஷம் மட்டும் கிளியர்னா நம்ம அடுத்து இன்னைக்கு வந்து இந்த இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 100%ஆக இருந்தால் என்னுடைய டிஸ்கவுண்ட் 10%னா செல்லிங் ப்ரைஸ் 90%. இன்கேஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா காஸ்ட் 100 ரூபா, மார்க்கெட் ப்ரைஸ் 100+. ஓகே, சரி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், பட் இப்போ அதை நான் டேட்டாவாக சொல்ல போகிறேன். ஒரு பொருளின் அடக்க விலை 1200. எஸ், அதிகம். ஐ திங்க் லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பொருளின் அடக்க விலை 1200. அந்த பொருளை 30% உயர்த்தி அதன் குறித்த விலை ஆக்கினர். ஓகே, அந்த பொருளின் 30% உயர்த்தி குறித்த விலை ஆக்கினர். பிறகு 20% தள்ளுபடி தந்தனர். 20% தள்ளுபடி தந்தனர் எனில் விற்ற விலை எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சக்சஸிவ் பர்சன்டேஜ்லாம் பார்த்துட்டோம், ஆமாம் தானே? ஏற்கனவே நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜ்லாம் பார்த்தோமா? என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 1200ங்கிறது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அதை 30% இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ்னு என்ன அர்த்தம்? 100 + 30. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 130 × 100. அப்போ இதுதான் என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். இது ஒரு சர்டைன் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1500, 1300 ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதில் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா நான் அதை எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 80%க்கு விற்றுருப்பேன், ரைட்டா? அப்போ இதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். இது புரியுதான்னு பாருங்கள். ஒரு பொருளின் குறித்த விலையை 30% அதிகரித்து பிறகு 20% தள்ளுபடி தந்தால் அதன் விற்ற விலை என்னன்னா இதுதான் கான்செப்ட். இது கிளியரா?
இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 × 13 மல்டிப்ளை பண்ணால் 156. 156 × 8 போட்டால் என்ன வருது? 1248. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1248. இப்போ சொல்லுங்க, இது நமக்கு லாபமா நட்டமா? இது நமக்கு லாபமா நட்டமா? ஒரு பொருளை 1200 ரூபாய்க்கு வாங்கி 1248 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப லாபமா நட்டமா? $1200 வாங்கி 1248 வித்திருக்கேன். ஸோ லாபம். எவ்வளவு ரூபாய் லாபம்? 48 ரூபா லாபம். ஓகே, அப்போ லாபம் சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? லாபம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ஆன்சர் என்னது? 1200 × 100. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? டபுள் ஜீரோ கேன்சல். 1 12 12 4 12 48. அப்போ 4% ப்ராஃபிட். 4% ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 30% அதிகரிப்புனா 130, 20% தள்ளுபடினா 100 - 20 80. ஓகே, கிளியரா? இந்த கொஷின் கிளியரா? எஸ், கிளியரா? ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஃபார்முலா சொல்ல போகிறேன். பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக ஒரு பொருளுடைய விலையை அதிகமாக மாற்றி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. தென் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. தென் அங்கே ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கும். ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொருள் 10,000 வச்சுக்கலாம். அந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2000 ரூபாய் ஏற்றி 12,000 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஓவரால் இந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஆமாம் தானே? என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கிறத மைனஸ் பண்ணிடுவோம். தென் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதை எழுதிக்கோங்க. இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு இப்போ நான் சம் வரும்பொழுது சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது தள்ளுபடி கொடுத்தும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னா குடித்த விலைக்கும் அந்த அடக்க விலைக்கும் உள்ள ரிலேஷன் இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிப்போம். எழுதியாச்சா? பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டாவது ஃபார்முலா பார்த்துருக்கோமா? ரெண்டாவது விஷயம், ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரிலேஷன். தென் காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ரிலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இது செகண்ட் ஒன். இப்போ தேர்டு ஒன் பாருங்க. தொடர் தள்ளுபடிகள். முதல்ல ஒரு 10% தள்ளுபடி கொடுப்பான். அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா நேரம் போக போக ஒருவேளை அந்த இது சேல் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு என்ன பண்ணுவான்? டிஸ்கவுண்ட் கொடுப்பான். கரெக்டா? அப்போ 10%, தென் என்னது ஒரு 12%. ஒருவேளை இதை ஒரே தள்ளுபடியாக கொடுக்கணும்னா எவ்வளோ ருபீஸ்க்கு கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு கொடுக்கணும், இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? தொடர் தள்ளுபடிகள் 2% ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோமா? என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY டிவைடட் பை 100 ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பிளஸ் ஒய் அடுத்து அது XY டிவைடட் பை 100. ஸோ இது ரிலேட்டடாக தொடர் தள்ளுபடிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரிங்களா?
தொடர் தள்ளுபடிகள் வந்தால் இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக வச்சும் நம்ம போடுவோம். ஃபார்முலா ரிலேட்டடாக வச்சும் போடுவோம், ஈக்குவேஷன் வச்சும் போடுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் நீங்கள் தான் போடணும். ஸோ பாருங்கள், 2 லட்சம் ரூபாய் காரை ஒரு விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார் எனில் அவர் கார் வாங்கிய விலையானது. ஸோ நேற்று பார்த்தோமா, நேற்று இந்த மாடல்ஸ் பார்த்தோமா? ஆன்சர் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார் எனில் அவருடைய காருடைய வாங்கிய விலை என்ன? இதுதான் கொஸ்டின். 20% நஷ்டம் அடைஞ்சா அந்த செல்லிங் ப்ரைஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 80% சொல்லுவோமா? கரெக்டா? அப்போ 80% வந்து 2 லட்சம் அப்படின்னா, 80% வந்து 2 லட்சம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 100% வேணும். அப்போ 100% எவ்வளோ? சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ 4 20 5 20 ஓர்னாங் 4, அடுத்து இது என்னது? ஐநாங் 20. கரெக்டா? ஐநாங் 20, அடுத்து இங்கே வந்து ஒரு 4 0. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? 5 25. அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 2,50,000க்கு வாங்கி அதை 2 லட்சத்துக்கு விற்றதுனால அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகிருக்கு? 20% லாஸ் ஆகிருக்கு. ஆமாம் தானே? இது கிளியரா? ஸோ நம்ம நேற்று பார்த்தது இன்னைக்கு பார்த்ததுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது கிளியரா? ஆன்சர் அடுத்து போலாமா? எஸ், வெரி குட். இப்போ இது பாருங்க, ஒரு வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்றால் எனில் ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நட்டத்தை காண்க. ஒரு வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார். லாபம் அல்லது நட்டம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு லாபம் அல்லது நட்டம்னால என்ன பண்ணிடுவோம்? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2,000 டிவைடட் பை சிபி. சிபி எவ்வளோ? 10,000 இன்ட்டு 100. அப்போ சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்னது? 20%. கரெக்டா? ஆக்சுவலி அவங்க கேட்டது லாபமா நட்டமா அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ 2,000 லாபம். அண்ட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 20%. ஓகே. ஸோ பாருங்க, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மேக்ஸிமமே இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஓகே. அண்ட் இது பாருங்க, ஒரு பள்ளி விழாவிற்காக சாரா கேக் செய்தாள். ஒரு கேக்கின் அடக்க விலை 55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறார் எனில் 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. ஆன்சர் பாப்போம், யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஒன்றும் இல்லை, 55 ரூபா அடக்க விலை. ஓகே, 55 ரூபா அடக்க விலை. ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாங்க? ப்ளஸ் 11 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. கரெக்டா? ஓகே. அடுத்து அது மட்டும் இல்லாமல் என்னது? 25 கேக்குகளை விற்றிருந்தால்
ஓகே, அவங்க கேட்குறது என்ன, மொத்தமாக கேக்குகளே விற்றிருந்தால் அதோடைய விற்ற விலை தான் கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, 25 × 66. கரெக்டா? 25 × 66. அப்போ 25 × 66ன்னு போட்டால் ஆன்சர் என்ன வரும், 1250. வந்துச்சா? எல்லாருக்கும் வந்துச்சா? 55 ரூபா அடக்க விலை, அதில் நான் 11 ரூபா லாபம் வச்சு விற்கிறேன். அப்போ ஒரு பொருளை, ஒரு கேக்கை நான் என்ன பண்ணியிருப்பேன், 66க்கு விற்றுருப்பேன். அண்ட் எத்தனை கேக்கு நம்ம விற்கிறோம், 25 கேக்கை நம்ம விற்கிறோம். எத்தனை கேக்கு நம்ம விற்கிறோம், 25 கேக்கு. அப்போ ஆன்சர் என்னது, 1650. சரியா? இதுக்கு ஸோ கவனிங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் தள்ளுபடி இது ரிலேட்டடாக பார்க்கும்போது தள்ளுபடிக்கான ஃபார்முலா என்னது, தள்ளுபடிக்கான ஃபார்முலா என்னது, குறித்த விலைக்கும் மைனஸ் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்டா? அதே மாதிரி தள்ளுபடி சதவிகிதம்னு கேட்டாங்கன்னா குறித்த விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை என்னது, குறித்த விலை இன்ட்டு 100 இன்ட்டு 100. தள்ளுபடி சதவீதத்துக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. குறித்த விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் தள்ளுபடி. அப்போ தள்ளுபடி சதவீதம்னு கேட்டால் டிவைடட் பை குறித்த விலை இன்ட்டு 100. சரியா? அப்போ 1500க்கு குடிச்சிருக்கேன், 1350 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ என்னுடைய தள்ளுபடி எவ்வளோ, 1500 ரூபா பொருளை 1350 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்கான், டிஸ்கவுண்ட்? 150. கரெக்டா? அப்போ 150 டிவைடட் பை 1500 இன்ட்டு 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 00 கேன்சல், இதை அடிச்சு போட்டால் என்னது, 10. அப்போ தள்ளுபடி 150, சதவீதத்தில் பார்த்தா என்னது 10%. கரெக்டா? ஈஸி தானே? அடுத்து போலாமா? சி த லிஸ்ட் பிரைஸ், உடையின் பட்டியல் விலை, ஒரு உடையுடைய பட்டியல் விலை. சி பட்டியல் விலை, குறித்த விலை. சரியா? அது எல்லாமே மீனிங் என்னது, அந்த நம்மளுடைய மார்க்கெட் பிரைஸ் கான்செப்ட் தான். சரியா? ஒரு உடையின் பட்டியல் விலை 220. ஓகே, அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ 220 ரூபாய்க்கு தள்ளுபடி 20%. நம்ம ஏற்கனவே ஓரலாக படிச்சிருக்கோமா? அப்போ 10% எவ்வளோ வந்திருக்கும், 220 ரூபாவோட 10% எவ்வளோ, 220 ரூபாவோட 10% எவ்வளோ, 22. அப்போ 20% எவ்வளோ, 44. கரெக்டா? ஆமாம் தானே? 220 ரூபாவில் எனக்கு 20% வந்து தள்ளுபடி. அப்போ 20% தள்ளுபடி மீன்ஸ் 44 ரூபாய் தள்ளுபடி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதோடைய விற்பனை விலை என்ன. அப்போ 220க்கும் 14க்கும் 44க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது, நமக்கு விற்ற விலையாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 176. கரெக்டா? நியூவாக அட்டென்ட் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க, 220 20%. அப்போ இன்னுன்னு வந்தால் பெருக்கல். ஓகே, 20%. சதவீதம்னா கீழே 100 போடணும். சிம்பிளிஃபை பண்ணால் என்னது, 44. கரெக்டா? போட்டிங்களா? அடுத்து போலாமா? இது பாருங்க, ஆக்சுவலி வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? நீங்கள் எக்ஸஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா அதுவே தனி சிலபஸாக இருக்கும். பட் இங்கே நம்ம அந்த அளவுக்கு டெப்த்தாலாம் பார்க்க மாட்டோம், சும்மா வாட் இஸ் வாட்னு தான் பார்ப்போம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளில் 10,000 ரூபாய் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறேன்.
அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் எப்படி இருக்கணும், இந்த 10,000க்கு தகுந்ததாக இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் 10,000 போடுறேன், இன்னொரு ஆள் 8,000 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ராஃபிட் நீங்கள் யாருக்கு அதிகமாக கொடுப்பீங்க? 10,000 போட்டவனுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா, இல்லை 8,000 போட்டவங்களுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா? 10,000 போட்டவங்களுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா, இல்லை 8,000 போட்டவங்களுக்கு அதிகமாக கொடுப்பீங்களா? 10,000 போட்டவனுக்கு தானே அதிக ப்ராஃபிட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. இதில் வந்து ஆல்ரெடி கேட்பாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராஃபிட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராஃபிட். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவன் போட்டிருப்பாங்களா, அதுக்கான ரேஷியோ கண்டுபிடிப்பேன். ஒரு பங்கு போட்டிருக்காங்களா, 2 பங்கு போட்டிருக்காங்களா, 3 பங்கு போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட் ரேஷியோவை என்ன பண்ணுவோம், பிரித்து கொடுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1000 போடுறேன், இன்னொருத்தவங்க 2000 போடுறாங்க, இன்னொருத்தவங்க 3000 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கணும், 1:2:3. சரியா? எங்களுக்கு மொத்தம் 600 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ, பியோடைய ப்ராஃபிட் எவ்வளோ, சியோடைய ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லுங்கள். ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ, சியோடைய ப்ராஃபிட் எவ்வளோ, அடுத்து எல்லாரோடைய ப்ராஃபிட், இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் சொல்லுங்கள். இவனோட ப்ராஃபிட் 100 ரூபா, இவனோட ப்ராஃபிட் 200 ரூபா, அண்ட் இவனோட ப்ராஃபிட் 300 ரூபா. ஆமாம் தானே? ஏன்னா எனக்கு ஒரு பங்கு தான் ப்ராஃபிட்லேருந்து கிடைக்கணும், எனக்கு 2 பங்கு ப்ராஃபிட்லேருந்து கிடைக்கணும், அண்ட் எனக்கு 3 பங்கு ப்ராஃபிட்லேருந்து கிடைக்கணும். அப்போது எங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? முப்பத்தி 46,000 45 54. 36,000 45 54,000. அப்போ இவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிங்க. அண்ட் 37,500ங்கிறது அவங்களுடைய ப்ராஃபிட். அப்போ ஏபிசியுடைய ப்ராஃபிட் வேல்யூ சொல்லுங்கள். ஏபிசியுடைய ப்ராஃபிட் வேல்யூ சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஃபஸ்ட்டு, தென் ப்ராஃபிட் அமௌண்ட். ஸோ அடிப்போமா, 3 0க்கு 3 0 3 0 கேன்சல். 4 9 36, I 9 வந்து 45, அடுத்த 6 9 வந்து 54. அப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோங்கிறது இந்த ரேஷியோவில் இருக்கணும். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 4:5:6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 6 + 4 + 5 15. 15 பார்ட் 370, இந்த அமௌண்ட் ஐ மீன் 37,500. 15 பார்ட்டுங்கிறது 37,500. அப்போ எஸ் யாழின் தேங்க்யூ. ஸோ 37,500 டிவைடட் பை 15ன்னு போட்டால் ஓர் 15 15 ஈர் 15 30. நான் சொன்னேன், ஆனால் இங்கே எழுதும்போது தப்பாக போட்டேன். தென் 5. ஓகே, அப்போ 2,500. ஒரு ஷேருங்கிறது 2,500. அப்போ இங்கே 4 ஷேருங்கிறப்ப நமக்கு என்ன வரும், 10,000 வருமா? ஆமாம் தானே?
2500 5000, அடுத்து 5000 இன்ட்டு 5000 2 தடவை போடும் பொழுது நமக்கு என்ன அது 10000. அதே மாதிரி இங்கே இன்னொரு 5000 சேர்க்கும்போது ஒரு 15000. அண்ட் இவனை வந்து 5 அப்போ ஒரு 12500. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எரர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1500 ஒரு பாட்டுங்கிறது 2500. சரியா? இப்போ இதே மாதிரி தான் இந்த கொஷின். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க? ராவ், கவுல், அடுத்து என்னது பன்சால், அகர்வால், ஒரு 4 பேர். சரி, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை, அந்த தொகை எனக்கு தெரியாது, அதை 1/3 பங்கு, 1/4 பங்கு, அடுத்து என்னது 1/5 பங்கு, தென் கேன்சலேஷன். ஓகே, சரி பார்ப்போமா? கேன்சலேஷன் ஒரு நிமிஷம் பாருங்க. 15 பாட்டு 37,500 அப்படின்னா 15 பாட்டு 37,500 அப்படின்னா எனக்கு ஒரு பாட்டு வேணும். அப்போ ஒவ்வொரு 15 15 ஈர் 15 30, மீதி 75. 75னா என்ன அர்த்தம்? 15 இன்ட்டு 5 தான் நமக்கு வந்து என்னது 75. அப்போ 15 இன்ட்டு 5 75. அப்போ ஒரு பாட் 2500. ஒரு பாட் 2500. ஓகேவா? அப்போ ஒரு பாட் 2500 அப்படின்னா 4 பாட் என்னவா இருந்திருக்கும்? 4 இன்ட்டு 2500. அப்போ 25 100, 100 ஒரு 00. அண்ட் 5 இன்ட்டு 25 அப்படின்னா என்னது? 5 இன்ட்டு 25னா 125, ஒரு 00. தென் 6 இன்ட்டு 25. ஓகே, 6 இன்ட்டு 25னா 5 30, 0 ஒரு மீதி 3, ஈரார் 12, அடுத்து வந்து 3 ஆட் பண்ணால் 15. ஓகேவா ஸ்ரீஹரிணி? ஓகேவா? ஆன்சர் 15000. எஸ், நான் முன்னாடி இங்கே வந்து ஒரு 1500ன்னு போட்டேன். ஓகே, தெரியாமல் 1500 போட்டேன். ஸோ ஆன்சர் இஸ் சியோட ஷேர் கேட்டிருக்காங்க. சியோட ஷேர் எவ்வளோ? 15000. சியோட ஷேர் 15000. ஓகே ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கொஷினோட முடிக்க போகிறோம். சரிங்களா? ராவ், அடுத்து இது யாரு? கவுல், பன்சால், பன்சால், தென் வந்து என்னது அகர்வால், ஒரு 4 பேரோட ஷேர். எஸ் 15000. எஸ் 15000. இந்த 4 பேர் வந்து ஷேர் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஷேருடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. சம்வாட் 1/3, 1/4, 1/5 அண்ட் பேலன்ஸ் வந்து அகர்வால் போட்டிருக்கான். அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் 9,84,000. டோட்டல் ப்ராஃபிட் 9,84,000 எனில் அகர்வாலோட ஷேர் என்ன? இதுதான் கொஸ்டின். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சும்மா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? ஓகே, சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம முதல்ல ஷேர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சம். சி 3 4 5, இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? 3 4 5, அதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? இது ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். 3 4 5, அதுக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும்? எல்சிஎம் வெரி குட். என்னவா இருக்கும்? 3 4 5க்கான எல்சிஎம் 60. ஆமா தானே? 60 இருக்குமா? அப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/3, 60 1/3 எவ்வளோ? அடுத்து 60 1/4 எவ்வளோ? அடுத்து 60 1/5 எவ்வளோ? கண்டுபிடிங்க. 60 1/3 பங்கு எவ்வளோ? 60 1/4 பங்கு எவ்வளோ? 60 1/5 பங்கு எவ்வளோ? கண்டுபிடிங்க. வெரி குட், வெரி குட் யாழின் ஸ்ரீஹர்னி மேம், வெரி குட். ஸோ 1 3 3 20 3 60. ஸோ த ஆன்சர் 20. அப்போனா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ராவ் இருக்கான்ல, இந்த ராவு 60 பாட்டில் 20 பாட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஓகே, 60 பாட்டில் 20 பாட் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ராவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அண்ட் அதே மாதிரி இவனை அடிச்சு போட்ட ஆன்சர் என்னது? 15.
அப்ப இதுடைய அர்த்தம் என்ன? இந்த இது இவர் பேர் என்னது? கன்சாலா கவுல். கவுல் என்ன பண்ணியிருக்காரு? 60ல் 15 பங்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் 60ல் 12 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி 60ல் மீதி எவ்வளோ? 60ல் மீதி எவ்வளோ? 20, 15, 12 போக மீதி எவ்வளோ 60ல்? 20 + 15 + 12 -60 எவ்வளோ? 35, 45, 47. அப்போ 60ல் 47 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 13 பங்கா? ஆமா தானே? அப்போ அந்த 13 பங்கு தான் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா? நம்மளுடைய அகர்வால் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த 13 பங்கை தான் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா? நம்மளுடைய அகர்வால் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ப்ராஃபிட்டு? 9,84,000. கரெக்டா? அப்போ 9,84,000ல் ஓகே, இது என்னது? 20, 15, 12, 13. கரெக்டா? அப்போ 13 டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 60 இன்ட்டு என்னது? 9,84,000. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னவா இருக்கும்? நம்மளுடைய அகர்வாலோட ஷேராக இருக்கும். போடலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்னது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். தென் என்னது? ஓரார் 6. இதை சிம்பிளிஃபை பண்ணனா ஓரார் 6. நான் சிம்பிளிஃபிகேஷன் பொறுமையாக பண்ணுறேன், இல்லாட்டி தப்பு வந்துடும். ஸோ மீதி வந்து 38. 6 36. அடுத்து 24 இருக்கும். அப்போ 4 24. ஒரு டபுள் ஜீரோ, ஒரு டபுள் ஜீரோ. சரி, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இங்கே ஒரு பெரிய வேல்யூ வருது. ஆனால் இங்கே பாருங்களேன், 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா இங்கே என்ன வரும்? டபுள் ஜீரோ கண்டிப்பாக வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, டபுள் ஜீரோ கண்டிப்பாக வரப்போகுது. இப்போ இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா அதோடைய யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? நாங்முன் 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 12. அப்போ சம்வாட் எனக்கு இங்கே 2 தானே வரும். ஆப்ஷனில் பாருங்களேன், ஆப்ஷனில் பாருங்களேன், 2ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் எப்போயாவது தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 2ல் முடிகிற மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 2,13,200. அவர் ஆன்சர் இஸ் 2,13,200. ஓகேவா? கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? 12. எஸ், 12னா அதுல இருந்து 2 மட்டும் எடுத்துக்கணும். 12ல் 1 தான் கேரி ஆயிரும்ல, அப்ப 2 மட்டும் எடுத்துப்போம். இதுக்கு ஆன்சர் சி. இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தது தான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. 2 டசன் அப்படின்னா எத்தனை மிட்டாய்கள்? 2 டசன் அப்படின்னா அதில் எத்தனை மிட்டாய்கள் இருக்கும்? 2 டசன் அப்படின்னா அதில் எத்தனை மிட்டாய்கள் இருக்கும்? எண்ணிக்கையில் எத்தனை மிட்டாய் இருக்கும்? ஒரு டசன் எத்தனை? ஒரு டசன் 12. ஆமா தானே? அப்போ 2 டசன் எத்தனை இருக்கும்? 2 டசன் எவ்வளோ இருக்கும்? 24 இருக்குமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 டசன் மிட்டாய்களை 25%, 75% என்றவாறு பிரித்துக் கொள்கின்றனர். அப்படின்னா 25% ஆஃப் 24 எத்தனை? அப்போ என்ன ஆகும்? ஓர் 25 25, 4 25, நமக்கு என்னது? 100. ஓர் நாங் 4, 6 நாங் 24. அப்போ ரஜ்னிஷ்க்கு 6 சாக்லேட் கிடைக்கும். ஓகே, அடுத்து என்னது? நம்மளுடைய குமார் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கிறாரு? 75%.
அப்போ 75%னா இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 3 25 4 25 ஒரு நாள் 6 நாள். அப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா ஆன்சர் என்னது? 18. இது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், நம்ம ஆனால் இங்கே ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரஜ்னிஷ்க்கு 6 சாக்லேட்ஸும் குமாருக்கு 18 சாக்லேட்ஸும் கிடைக்குது. ரஜ்னிஷ்க்கு 6 சாக்லேட்டும் குமாருக்கு 18 சாக்லேட்ஸும் கிடைக்குது. சரியா? அடுத்து போலாமா? ஓகே, இது யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கிலேய அதிகாரியின் மொத்த விலை 750. ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கு எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன? ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் கொஷின். கரெக்டா? இதெல்லாம் நார்மலான ஸ்டேட்மெண்ட் கொஷின். ட்ரை பண்ணுங்க. இது இந்த சம்மா முன்னாடி சம்மா? தனுஷ்ராம், இது இந்த சம்மா தமிழ் கொஷின் புத்தகம் சம்மா இல்ல முன்னாடி சம்மா? ரஜ்னிஷ் குமார் சம்மா. எது புரியல? இந்த கொஷின் புரியலையா? குமார் கொஷின் புரியலையா? தமிழ். ஓகே, தமிழ்னா இப்போ இந்த நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை. நான் தமிழ் புத்தகத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் இல்லை நம்ம தமிழ் கூட வச்சுக்கோங்க, இல்லை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்கிலீஷை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 4 ஆங்கில அகராதியின் விலை 750. 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கில அகராதி டிக்ஷனரி, அதோடைய விலை 750 ரூபா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கில அகராதி. ஆங்கிலத்தை நம்ம என்ன வச்சோம்? ஒய்ன்னு தானே வச்சோம். ஆங்கில அகராதியின் விலையானது இஸ் ஈக்குவல் டு ஆனது இன்னு இதெல்லாம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவல் டு தானே போடுவோம். ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல 2 மடங்கு. ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல 2 மடங்கு எனில் ஒரு தமிழ் புத்தகம் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? ஒரு ஆங்கில அகராதி y ஈக்குவல் டு தமிழ் அகராதியை போல 2 மடங்கு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 4x + 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நான் 2x போடுறேன். 2x ஈக்குவல் டு என்னது? 750. 750. ஒய்க்கு பதிலாக 2xங்கிறத கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மூவி 2 6x, இங்கே ஒரு 4x. அப்போ ஈக்குவல் டு 750. அப்போ என்ன அர்த்தம்? 10x இஸ் ஈக்குவல் டு 750. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 75. x இஸ் ஈக்குவல் டு 75. x இஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? x இஸ் ஈக்குவல் டு 75னா y இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் x. அப்போ 2 இன்ட்டு 75 இஸ் ஈக்குவல் டு 150. அவன் என்ன கேட்குறான்? ஒரு தமிழ் புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம். அப்போ 75 கூட்டல் 150 இஸ் ஈக்குவல் டு 225. ஓகே, 225. இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நாற்காலி, மேஜை, அந்த மாதிரிலாம். ஈவன் நம்ம வந்து டெஸ்ட்டில் கூட இந்த மாதிரி ஒரு கொஷின் போட்டோம்ல. எஸ், வெரி குட், வெரி குட் யாழின். ஓகே, தனுஷ்ராம் சார் புரிஞ்சிச்சா? ஒரு தமிழ் புக் 75, ஒரு இங்கிலீஷ் புக். எஸ் 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 மேம், கிளியர். ஓ சூப்பர். ஸோ இங்கே பாருங்க,
ஸோ இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு இது. ஒரு பேனாவின் விலை 10 ரூபாய், ஒரு பென்சிலின் விலை 3.50. சரிங்களா, அதை நம்ம 3.5ன்னு வச்சுக்கலாம். எனில் பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் உள்ள விகிதம் என்ன பண்ணலாம்? ஒரு பேனாவின் விலை 10 ரூபாய் இஸ்டு இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அவன் கேட்டது பென்சில் விலை. அப்போ முன்னாடி நம்ம எதை தான் போடணும்? பென்சில் விலையை தான் போடணும். அப்போ பென்சிலின் விலை 3.5, பேனாவின் விலை 10. பேனாவின் விலை 10. இப்போ இங்கே வந்து என்னது ஒரு புள்ளி இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது 35, இது ஒரு 100. ஆமாம் தானே? கரெக்டா? 3.5 வந்து 10ஆல் பெருக்குனா 35, 10 வந்து 10ஆல் பெருக்குனா 100. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 7×5 35, 20×5 100. ஸோ ஆன்சர் இஸ் 7:20. ஆனால் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? 10:3.5ன்னு போட்டு என்ன பண்ணிடுவோம்? 20:7ன்னு போட்டுருவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல. பென்சிலின் விலை, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சில் தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்? பென்சில் தான் போடணும். ஓகே, அடுத்து போலாமா? கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? சரி, இது வந்து நீங்க தான் போட போறீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ராவ், கபுல், அகர்வால் அந்த கொஸ்டின். குமார் என்பவரின் மாத சம்பளம் 54,000. அதில் 1/6 பாகம் வாடகை, 1/3 பாகம் கல்வி, 1/4 பாகம் போக்குவரத்திற்கும் செலவு செய்கிறார் எனில் அவரின் மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிப்பு தொகை எவ்வளவு? ஸோ சேம் லைக் அந்த எல்சிஎம் மாடல். ட்ரை பண்ணுங்க. ஓகே, எல்சிஎம் என்ன வரும்னு சொல்லுங்க. எல்சிஎம் 6, 3, 4க்கு எல்சிஎம் என்ன வரும்? 6, 3, 4 எல்சிஎம். ஆன்சர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ரைட்டா தப்பா நான் சொல்றேன். வெரி குட். 12. 2:4:3. 2:4:3. ஓகே. ஸோ 54,000ங்கிறது மொத்த பங்கு. அதில் 1/6, அடுத்து 1/3, அடுத்து 1/4 ஓவர், அடுத்து இன்னொன்று இருக்குது. சரிங்களா? ஸோ 1/6 பங்கை வாடகைக்கு கொடுக்குறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட்டால் எனக்கு 12 வந்திருக்கும். அப்போது 2 பாகத்தை வாடகைக்கு கொடுக்குறார். தென் 4 பாகத்தை கல்விக்கு கொடுக்குறார். தென் 1/4 இன்ட்டு 12 போட்டிருந்தா இங்கே 3. அப்போ 3 பாட்டை போக்குவரத்திற்கு கொடுக்குறார். அப்போ இது போக என்ன வருது? 4, 3, 7, 7 + 2 என்னது? 9. 12லேருந்து 9 போச்சுன்னா மீதி 3 பாட். அப்போ இந்த 3 பாட்டுங்கிறது தான் அவர் சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதி. கரெக்டா? மீதி 3 பாட்டுங்கிறது தான் சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதி. இதற்கு நம்ம டைரக்டாவே போட்டலாம். அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்தமாக எவ்வளோ சேமித்து வைக்கிறார், அதுதானே கேள்வி. அப்போ இப்படி போடலாமான்னு பாருங்க.
3 டிவைடட் பை மொத்த பங்கு எவ்வளோ 12 ஏன்னா நம்ம எல்சியம் அதானே கண்டுபிடிச்சிருக்கோம் 12 இன்ட்டு என்னது 54,000 போடலாமா எப்படி போடலாமா இப்போ ஓர் நாங் 4 ஓர் 3 நாங் 12 இவனை சிம்பிளிஃபை பண்ணுங்க ஓர் 3 மீதி வந்து 24 அப்போ வந்து என்ன ஆயிரும் 8 24 கரெக்டாக போடுறேன்னா தப்பாக போடுறேன் வழக்கம் போல தப்பாக போடுறேன் ஓர் நாங் 4 மீதி வந்து 14 முன்னாங்கு 12 அடுத்து என்னது மீதி 20 இருக்கும் 5 20 ஒரு 00 அப்போ அவங்க சேமித்து வைக்கும் தொகை எவ்வளோ 13,500 கிளியர் நான் டைரக்டா அவங்க கேட்டது சேமிப்பு தொகை அப்ப சேமிப்பு தொகை எவ்வளோ 3 பார்ட் அவுட் ஆஃப் என்னது 12 பார்ட் அதை மட்டும் டைரக்டா நான் கண்டுபிடிச்சிடறேன் கிளியரா யாரெல்லாம் போட்டீங்க இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கும் ரிப்பீட் பண்ணுமா எஸ் வெரி குட் ஓகே இது இருக்கட்டும் இது பாருங்க இந்த கொஸ்டினோட நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் மீதியை நம்ம நாளைக்கு காலைல பார்க்கலாம் ஓகே நாளைக்கு காலைல பாசிபிள் இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நாளைக்கு ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமில் மீட் பண்ணலாம் ஈவினிங் ஒரு விற்பனையாளர் கைக்கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார் அதன் குறித்த விலை 840 அப்போ இந்த 2 டேட்டா வந்தா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் தள்ளுபடி தந்தும் லாபம் அடைகிறார் அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இப்பதான் ஸ்டார்டிங்ல என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க ஞாபகம் இருக்கா marked price into 100 minus discount is equal to cost price into 100 plus profit பார்த்தோமா குறித்த விலை கொடுத்துருக்காங்க குறித்த விலை எவ்வளோ 840 அது அப்படியே போட்டுக்கோங்க இன்ட்டு எத்தனை சதவிகிதம் வந்து தள்ளுபடி தராங்க 10% அப்ப 100 minus 10 நமக்கு என்ன வந்துடும் 90 கரெக்டா 100 minus 10 90 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ எனக்கு தெரியாது அதுதான் கேட்டிருக்கான் அப்ப காஸ்ட் பிரைஸ் சிபி இன்டூ எத்தனை சதவீதம் லாபம் அடைகிறார் 26% அப்ப 100 + 26 126 100 + 26 126 அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் சிபி கிடைச்சிரும் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா ஸோ 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 4 3 12 ஈர் 3 6 இங்கே ஒரு 30 4 3 12 ஈர் 3 3 9 ஒரு 0 போட்டாச்சு அகைன் இதை நான் என்ன பண்ணுறேன் 6 42 6 42 ஐஆர் 30 6 42 ஐஆர் 30 ஓரே 7 ஈரேல் 14 ஒரு 0 இப்போ 120 × 5 = 600 120 × 5 = 600 அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 minus discount is equal to CP into 100 plus percentage 100 plus profit percentage clear yes very good so மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ இந்த பிபிடி நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க அண்ட் நம்ம கிளாஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா தேங்க்யூ